நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா தசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்கு பொருத்தமான அரசியலமைப்பை கொண்டுவர அதிகாரத்தை வழங்குங்கள். பெசில் ராஜபக்ச மக்களிடம் கோரிக்கை. 13வது திருத்தத்தை மாற்றினால் இந்தியா பகைத்துக் கொள்ளும். தயான் ஜெயதிலக எச்சரிக்கை. 19வது திருத்தத்தை மாற்ற முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு. அரசாங்கத்திற்கு சார்பாக ஐக்கிய தேசிய கட்சி செயற்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. எஞ்சிய காடுகள் தொடர்பான சுற்று நிருபத்தை ரத்து செய்யும் அமைச்சரவை தீர்மானம் ஒத்திவைப்பு. அமரபுர தின நிகழ்வுகள் கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். 3 பீடங்களையும் சேர்ந்த மகா சங்கத்தினர் இந்த நிகழ்விற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். சிரேஷ்ட ஊடகவியலாளர் உபாலி சமரசிங்கவினால் எழுதப்பட்ட நூலை ஜனாதிபதி அமரபுர பீடத்தின் மகாநாயக்கர் கொட்டுகுட தம்மாவாச நாயக்க தீரரிடம் சமர்ப்பித்தார். அமரபுர பீடத்தினால் இதன்போது COVID-19 நிதியத்திற்கான நிதியுதவியும் வழங்கப்பட்டது. இலங்கையின் புத்த சாசனத்தின் நிரப்புக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆற்றி வருகின்ற சேவைக்கு இதன்போது பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. எமது ஜனாதிபதிக்கும் என்ற ஒரு விசேட தினமாகும். எமது நிர்வாக சபையில் சிறிது காலம் உபதலைவராக பதவி வகித்தார். தற்போது எமது நிர்வாக சபையின் ஆலோசகராக உள்ளார். ஜனாதிபதி என்ற வகையில் ஒரு பீடத்தை மாத்திரம் உயர்த்தி செயற்படுவதற்கான இயலுமை அவருக்கு இல்லை. அனைத்து பீடங்களினதும் தேரர்களை சமமாக நடத்தும் பொறுப்பு அவருக்கு உள்ளது. எனும் அமரபுர பீடத்தின் மேம்பாட்டிற்காக நிர்வாக சபை நுறுப்புரிமையை பெற்று செயற்பட்ட ஒருவர் என்ற வகையில் ஆலோசகராக செயற்படுகின்ற நாட்டின் முதற் பிரஜையாக அமரபுர பீடம் தொடர்பில் அவர் விசேட கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாகும். அவதானයක් යොමු කිරීම වැදගත්. நாட்டிற்கு பொருத்தமான புதிய அரசியலமைப்பை உருவாக்க தெளிவான அதிகாரத்தை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ச இன்று வேண்டுகோள் விடுத்தார். பத்ரமுல்ல நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். எதிர்கட்சி ஒன்று இல்லாமை இன்று நாம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனையாகும். எதிர்கட்சி என்று ஒன்றை இன்று கண்டுபிடிப்பது கடினமானது. ஒவ்வொருவருக்கு ஒருவர் எதிர்ப்பு தெரிவிக்கும் குழுக்கள் உள்ளன. கட்சிகளுக்குள்ளேயே அவர்கள் மோதிக்கொள்கின்றனர். எம்மை அவர்கள் எதிர்கொள்ளவில்லை. நமக்கு நாமே சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்கிறோமே தவிர வேறு ஒன்றுமில்லை. உண்மையிலே 19வது திருத்தம் மாத்திரமல்ல, நாட்டிற்கு பொருத்தமான புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதிலேயே மகிழ்ச்சி உள்ளது. 1976ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பிற்கு 19 திருத்தங்கள் வந்துள்ளன. புதிய அரசியலமைப்பு ஒன்றை, நாட்டிற்கு பொருத்தமான ஒன்றை கொண்டு வந்து எவருடைய அழுத்தத்திற்கும் அடிப்பணியாது அவர் கேட்டதற்காக இணைகிறோம், இவர் கேட்டதற்காக இதை இணைக்கிறோம் என கூறாமல் நாட்டுக்கு பொருத்தமான சிறந்த அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க, நாட்டு மக்களின் நலனுக்காக புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க அதிகாரத்தை வழங்குங்கள், தெளிவான அதிகாரத்தை வழங்குங்கள். இல்லாவிட்டால் ஒரு சிலரது கைபொம்மைகளாக அல்லது அரசியலமைப்பு உருவாக்க முயன்று ஒரு சிலரது பணைய கைதிகளாக மாற நேரிடும். 19வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட போதும் அதனை கண்டோம். இறுதியில் பொறுப்பேற்க எவரும் இல்லை. சலூன் கதவு இல்லாத கட்சி இது. 2005ஆம் 2015ஆம் ஆண்டுகளில் சலூன் கதவு இருந்தது. தற்போது நம்மிடம் சலூன் கதவு இல்லை. தெளிவான அதிகாரத்தை வழங்குங்கள். அவர் கூறுவாராக இருந்தால் அது சரியானது. அவர் தவறான விடயங்களை கூற மாட்டார். எனினும் எமது அறிக்கைக்கு அமைய இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் நாம் சிலவற்றை கண்டோம். ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினால் பல்வேறு உடன்படிக்கைகள், புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. சில உடன்படிக்கைகளின் சொத்துக்கள் அரசு சொத்துக்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கவில்லை. வேறு வகையிலான உடன்படிக்கைகள் கூட கைச்சாத்திடப்பட்டிருந்தன. சர்வதேச உடன்படிக்கைகளை ஒரே தடவையில் ரத்து செய்வதற்கான இயலுமை இல்லை. இரண்டு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு முயற்சிக்கிறோம்.
அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச உடன்படிக்கைகள் தொடர்பில் விசேட அதிகாரம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அதனை அரசியலமைப்பில் மாற்றுவதற்கு 3/2 பெரும்பான்மை தேவை. ஆகவே மக்கள் அவற்றை மாற்றக்கூடிய வகையில் வலுவான அரசாங்கம் ஒன்றை நிறுவுவதற்கு இடமளிப்பார்கள் என நினைக்கிறோம். குறிப்பாக குழு ஒன்றை நியமித்து ஜனாதிபதி இது தொடர்பில் ஆராய்ந்தார். அவர்களின் பரிந்துரைக்கு அமைய மக்களுடன் கருத்தாடல்களை மேற்கொண்டு அதன் பின்னரே அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி எதிர்பார்க்கிறார். மிலேனியம் சேலஞ்ச் என்ற நிறுவனம் ஊடாக வழங்குவதற்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த பணத்தை வழங்குவதற்கும் அதனால் விதிக்கப்படுகின்ற நிபந்தனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இதனை தவிர வேறு பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது. இதற்கு முன்னரும் பல நாடுகளுடன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் இணக்கப்பாடுகள் உள்ளன. எமது நாடு தனிமைப்படுத்தப்பட்ட நாடு அல்ல. ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතාව විවේචනය කරනවා. ඇත්තටම මේ විවේචන තුලින් ඉදිරියේදී ඔබතුමාලා ආණ්ඩුවක් පිහිටුවවොත් යම්කිසි ප්‍රශ්නයක් තියෙනකොට අමාත්‍යාංශ මට්ටමින් බාර දෙද්දී මේ ගැන ඔබතුමාලා වැඩ පිළිවෙලක් කියන්නේ කතා இது தொடர்பாக கட்சித் தலைவர்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார். அந்த கட்சிகளின் தனித்துவத்தை பாதுகாத்து நாட்டுக்காக ஒரே நோக்கத்துடன் செயற்படுகிறோம். ஆகவே இதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எனது தனிப்பட்ட விருப்பம் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் அதிக அளவில் இந்த தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட வேண்டும். கூட்டமைப்பு என்ற வகையில் நாம் அனைவரும் மொட்டு சின்னத்தில் போட்டியிடுகிறோம். மொட்டு சின்னத்தில் போட்டியிடும் அனைவரும் திறமைசாலிகள், சிறந்தவர்கள். ஆகவே மக்கள் திறமைசாலிகளில் இருந்து திறமைசாலிகளை தெரிவு செய்கின்றனர். ජනතාව තෝරන්න ඒ දක්ෂයෝ අතර දක්ෂයෝ. எமது கட்சி உறுப்பினர்கள் அதிக அளவில் தெரிவு செய்யப்படுவதை நாம் விரும்புகிறோம் அல்லவா? ඔබතුමාත් කොහොමද මේ පොඩ්ඩක් පෙරමුණේම කට්ටිය පාර්ලිමේන්තුවට යනවා නම් හොඳයි කියලා. ඒකට දැන් ඔබතුමාලත් එක්ක අත්සන් කරමු කිසිම අත්සන් කරමු. අනිත් පක්ෂවල කට්ටියට ඡන්ද දීපා කියලා இல்லை இல்லை, அப்படி கூறவில்லை. வாக்கை மட்டுக்கும் உங்கள் விருப்ப வாக்கை வேண்டியவருக்கு வழங்க முடியும். நான் 3 விருப்ப வாக்குகளை பயன்படுத்துமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். தாம் விரும்பிய வேட்பாளருக்கு விருப்ப வாக்கை அளிக்கும் உரிமை மக்களுக்கு உள்ளது. நாம் ஒன்றை விரும்பும் போது மக்கள் வேறு ஒன்றை விரும்பலாம். ஆனால் அநேகமான சந்தர்ப்பங்களில் நான் விரும்பும் விடயத்தையே மக்கள் செய்கின்றனர். දැන් ඔබතුමා මන් දන්න තරමට තරඟ කරන්නේත් නැහැ. ජාතිකලා ඉස්තුවෙත් නැහැ. දැන් ඔබතුමා මේ ඉදිරියේ මොකක්ද දැන් ඔබතුමාට දැන් කාර්ය සාධන බලකායේ තනතුර நீங்கள் அல்லவா ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு பதவி வழங்கினீர்கள், நினைவிருக்கிறதா? அதுதான் வழங்கவில்லை. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் சிறந்த ஒரு அணியை மக்கள் தெரிவு செய்து அனுப்பியதன் பின்னர் தேவை ஏற்பட்டால் மக்களையும் கட்சியையும் பாதுகாப்பதற்கு எந்த ஒரு அர்ப்பணிப்பையும் செய்வதற்கு தயார். கட்டாயமாக நாம் அனைவரும் எழுச்சி பெற வேண்டுமாக இருந்தால் ஒரே வகையில் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படாவிட்டால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. 6ஆம் திகதியின் பின்னர் ஆட்சி அமைக்கப்பட்டதன் பின்னர் 2020ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட மாட்டாது. சிறு கால பகுதியே உள்ளது. நவம்பர் மாத முதல் வாரத்தில் 2021ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம், முதலாவது வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படும். 2021ஆம் ஆண்டிலிருந்து 3-4 வருடங்கள் தொடர்ச்சியாக நாட்டை கட்டியெழுப்பும் பணிகள் முன்னெடுக்கப்படும். බැසිල් රාජපක්ෂ ඇමරිකානු පුරවැසියේ ඔවුන් මේ උත්සාහ කරමින් ඉන්නවා මේක භාවිතා කරන ඇමරිකාවට හිතවත් මේ කිවිසුම් වලට අනිත් කටයුතු වලට සහයෝගය දෙන්න කියලා. ඔබතුමාට ඒක උත්තර දෙන්න පුළුවන් මොකක්ද? මගේ මව්බිම எனது தாய்நாடு இலங்கை அல்லவா? இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு சேவை செய்கிறேன். பிரஜா உரிமை தொடர்பிலும் நான் கூற வேண்டும். அது தடையாக அமையாது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக செயற்பட்ட சந்தர்ப்பத்திலும் கம்பஹா மாவட்டத்தில் இலங்கையிலே அதிக விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட போதும் எனக்கு இரட்டை பிரஜா உரிமை இருந்தது. நீண்டகால கலாசாரத்தையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றி வரும் தமிழ் மக்களின் உரிமைகளை எவராலும் இலகுவில் நிராகரிக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதனை மிகவும் உறுதியாக வலியுறுத்த விரும்புவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தின் அடிப்படையில் மனித குழு ஒன்றை ஆட்சி புரிவதற்கு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களினுடைய சம்மதமும் இணக்கமும் பெறப்படுதல் அவசியம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 1956ஆம் ஆண்டு தொடக்கம் தமிழ் மக்களால் வழங்கப்பட்ட ஜனநாயக ரீதியான தீர்ப்புகள் மதிக்கப்பட வேண்டும் எனவும் ரா சம்பந்தனின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி முறையில் மாற்றம் ஏற்பட்டு அதி உச்ச அளவில் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு மக்கள் தங்களுடைய கருமங்களை கையாளக்கூடிய வகையிலான அரசியலமைப்பு முறை உலகின் பல நாடுகளில் நிலவுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறான ஆட்சி முறை நாட்டிலும் ஏற்பட வேண்டும் என ரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். இதனை எவராலும் உதாசீனம் செய்ய முடியாது எனவும் ரா சம்பந்தன் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கை அரசாங்கத்தின் சம்மதத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் குடியியல் உரிமைகள் மற்றும் பொருளாதார சமூக கலாசார உரிமைகளின் அடிப்படையில் மக்கள் குழாம் ஒன்றிற்கு உள்ளக சுயநிர்ணய உரித்து காணப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து விடயங்களையும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். இவற்றை நிறைவேற்ற வேண்டியது இலங்கை நாட்டினதும் அரசாங்கத்தினதும் கடமை என குறிப்பிட்டுள்ள இரா சம்பந்தன், இவை மறுக்கப்படுகின்ற போது ஏற்படுகின்ற விளைவுகள் பாதகமானவையாக அமையலாம் எனவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் வேட்பாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கான 3/2 பெரும்பான்மையை கொடுக்கிறதுக்கு தயார் என்று சொன்னால், சரித்திரத்திலே முதல் தடவையாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி வெளிப்படையாகவே சொல்லுது, நாங்கள் வரப்போற அரசியலமைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம். விரும்பி ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்று சொன்னால், இன்றைக்கு 3 அரசியலமைப்பை நாங்கள் நிராகரித்தபடியால் தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு இனப்பிரச்சனை ஒன்று இருக்கின்றதை போர் முடிஞ்சு 10 வருஷத்துக்கு பிறகு கூட சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்ப நாளைக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு நாங்கள் போய் அந்த வரப்போகிற அரசியலமைப்பை ஆதரித்தால், அதுக்கு பிறகு இந்த தீவிர ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போக போகுது. நிச்சயமா இன்றைக்கு எங்களுடைய தலைவர்கள் அது ஒரு தீர்வு இல்லாமல் ஆதரிச்சதாக இருந்தால், உங்களுடைய எதிர்காலத்தை அளிக்கிறது மட்டுமல்ல, உங்களோட பிள்ளைகளே அவேண்ட பிள்ளைகளுக்கும் அந்த உரித்தை நாங்களாகவே விரும்பி கைவிடுறதாக இருக்கு. 3/2 பலம் வழங்கப்படுவதால் ஏற்படக்கூடிய அபாயம் குறித்து ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் கலாநிதி தயான் ஜெயதிலக கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்ற நிபுணர்களுடனான சந்திப்பின் போது தெளிவுபடுத்தினார். 3/2 பலத்தை வழங்குமாறு அரசாங்கம் கோருவது எதற்காக? ஜனாதிபதியின் கரங்களை பலப்படுத்துவதற்காக, மீண்டும் ஒரு முறை அதிகாரத்தை ஓரிடத்தில் பேணுவதற்காக, 13வது 19வது திருத்தங்களை மாற்றுவதற்காக என நேரடியாக கூறுகின்றனர். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை மாற்றினால் தற்போது முதுகெலும்பை நிமிர்த்தி செயற்படும் தேர்தல்கள் ஆணையாளர் ஒருவர் இருக்க மாட்டார். மஹிந்த தேசப்பிரிய போன்ற ஒருவர் முன்வர மாட்டார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை நீக்கினால் அதுவே இடம்பெறும். சர்வாதிகாரம் உள்ள சில வரையறைகள் விதிக்கப்படும். 13வது அரசியலமைப்பு திருத்தம் நீக்கப்பட்டால் அல்லது மாற்றப்பட்டால் மீண்டும் வடக்கு தெற்கு பிரச்சனை உருவாகும். 13வது அரசியலமைப்பு திருத்தம் என்பது இந்திய இலங்கை உடன்படிக்கையின் மூலம் வந்த விடயமாகும். அவ்வாறாயின் அயல் நாட்டுடன் முரண்பட வேண்டி ஏற்படும். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக இந்தியாவிற்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டே யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கான சூழல் உருவாக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, 13+ என்றும் சில சந்தர்ப்பங்களில் கூறினர். 13ஐ அடிப்படையாக கொண்டு கட்டி எழுப்புவோம் என்றும் கூறினர். அவ்வாறு வாக்குறுதி அளித்துவிட்டு, எழுத்து மூலம் வாக்குறுதி அளித்துவிட்டு அதனை மாற்றுவதற்கு 3/2 பெரும்பான்மையை வழங்குமாறு கூறுகின்றனர். 1980களில் அயல் நாட்டுடன் ஏற்பட்டதை போன்று எமக்கு பாரிய பிரச்சனை ஏற்படக்கூடும். இந்த 3/2 விடயம் குறித்து எளிமையாக பார்க்க முடியும். 3/2 பலமின்றி குமார் சங்கக்காரவை 10 மணித்தியாலங்கள் விசாரிப்பார்களாயின் 3/2 பலம் இருந்தால் என்ன நடக்கும்? யாருக்கு என்ன நடக்கும்? 3/2 பலமின்றியே இது நடந்தது. ஆகவே 3/2 பலத்தை தடுப்பது அனைத்து பிரஜைகளினதும் பொறுப்பாகும். 3/2 பலத்துடன் இந்த நாட்டில் 2 அரசாங்கங்கள் காணப்பட்டன. சிரிமாவோ அம்மையாரின் அரசாங்கம், JR ஜெயவர்தனவின் அரசாங்கம். அந்த 2 அரசாங்கங்களின் கீழும் இலங்கையில் இரத்த ஆறு ஓடியது. 3/2 பலம் இருக்கும் போது எவர் கூறுவதையும் கேட்க மாட்டார்கள். விகிதாசார முறையின் ஊடாக 3/2 பெரும்பான்மையை பெறுவது கடினம் என பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர்களின் கருத்தாக உள்ளது. எனினும் அரசியலமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முறை ஒன்று தொடர்பில் அவர்கள் தற்போது கருத்து தெரிவித்து வருகின்றனர். 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை பெறுகின்றமை எந்த அளவு வெற்றி அளிக்கும் என்பது எனக்கு தெரியாது. விகிதாசார முறையின் கீழ் 3/2 பெரும்பான்மையை பெற 150 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். 150 உறுப்பினர்களை பெற 94% வாக்கு வீதம் கிடைக்க வேண்டும். அது எம்மால் நினைக்க முடியாத ஒரு வீதமாகும். எனினும் குறைந்தபட்சம் 130 தொடக்கம் 135 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமக்கு கிடைப்பார்கள் என நாம் நம்புகிறோம்.
இந்த தேர்தல் முறைமையின் கீழ் எவராலும் 3/2 பெரும்பான்மையை பெற முடியாது. ஜனாதிபதி தேர்தலின் போது சந்திரிகாவுக்கு 62% கிடைத்தது. எனினும் பாராளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மையை பெற முடியாது. ஜனாதிபதி தேர்தலில் JR ஜெயவர்தன 50 அல்லது 51% பெற்றார். அவ்வாறாயின் அவருக்கு எவ்வாறு இந்த நாட்டில் அதிகாரம் உள்ளது? 3/2 பெரும்பான்மையை அடிப்படையாக கொண்ட 3/2 பெரும்பான்மையை பெற முடியாத தேர்தல் முறை ஒன்று அரசியலமைப்பில் காணப்படுகிறது. JR ஜெயவர்தன அன்று பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகளை நாம் பெறும் பட்சத்தில் அரசியலமைப்பு சபையாக கூடுவதற்கான மக்களின் ஆணையை பெறுவதற்கான அதிகாரம் எமக்கு இருக்கும். இந்த அரசியலமைப்பின் கீழ் அரசியலமைப்பு சபையாக எமக்கு கூட முடியாது. மக்கள் ஆணையினூடாகவே கூட முடியும். அந்த ஆணையை மக்களிடம் கூறுவோம். அரசியலமைப்பு சட்டமூலத்தை பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்வோம். பெரும்பான்மை வாக்குகளால் அதனை நிறைவேற்றுவோம். தேவை ஏற்படின் தேர்தல் முறை மாற்றப்படும். அந்த தேர்தல் முறைக்கு அமைய வாக்குகளை கணக்கிட்டு உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை மாற்றுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. சகல வருடங்களுக்கும் இந்த 19வது அரசியலமைப்பு திருத்தம் அவசியமில்லை என்பதனை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொருவரின் கனவு உலகிற்குள் நாங்கள் உள்நுழைய முடியாது. அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மையை பொதுமக்கள் வழங்க மாட்டார்கள். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி வெற்றி பெற்றாலும் வெற்றி, தோல்வியடைந்தாலும் வெற்றிதான். தோல்வியடைந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும் என்ற வகையில் தான் நாங்கள் அரசியலமைப்பு திருத்தத்தை எழுதியுள்ளோம். அதனால் 2015 ஜனவரி 8ஆம் தேதி 40 பேருடன் ஆட்சி அமைத்தோம். අපි 40කින් ආණ්ඩුව. නේද මට පැහැදිලි නෑ ඔබතුමාලා ආණ්ඩුව ගන්න ක්‍රමය කොහොමද කියලා. ආණ්ඩු බලය ඒක මැජික් එකක්ද ඒක? මැජික් පාපේනවා බවිදස්සලා. ඔබතුමා කිව්වේ දිනලා නෙමෙයි අපි ආණ්ඩු හදන්නේ හැමදාම ආණ්ඩු හැදුවේ පෙරදිලා කියලා. එතකොට ඕක ඩීල් එකක්ද මැජික් එකක්ද? இல்லை, டீல் இல்லை. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக சிக்கலான ஜனநாயக ஆட்சி முறைமையை நாம் உருவாக்கியுள்ளோம். அந்த சிக்கலான ஜனநாயக முறைமை என்ன? பொருத்தமான, பொருத்தமற்ற அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை பெற்று ஆட்சி செய்யும் முறைமை 19வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. දැනට ඔය ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ளவர்களின் நடத்தையை அவதானிக்கும் போது அவர்கள் தொடர்பில் பல விடயங்களை கூற முடியும். பொதுஜன பெரமுனவில் உள்ளவர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை பார்க்கும் போது அவர்கள் மேற்கொண்ட திருட்டுக்கள் தெளிவாக புலப்படுகிறது. திருடர்களை பாதுகாப்பது யார்? இந்த அரசாங்கத்திற்காக செயற்படுவது யார்? இந்த அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் உள்ளது யாருக்கு? அரசாங்கத்தை பாதுகாக்க முற்படுகின்றனரே தவிர அரசாங்கம் ஒன்றை அமைக்க அவசரப்படவில்லை. ආණ්ඩුවටම සහයෝගය දෙන්න කියලා කියන්නේ කවුද කියන එක දැන් රටම දන්නවා. ඒක පාක්ෂිකයනුත් දන්නවා. ஆண்டுவட்ட துணிந்து அரசாங்கத்தினால் 3/2 பெரும்பான்மையை அல்ல, அறுதி பெரும்பான்மையை கூட பெற முடியாது. 48,000 முஸ்லிம் வாக்குகள் உள்ளன. காலி தொகுதியில் பொதுஜன பெரமுனவில் முஸ்லிம் வேட்பாளர்கள் எவரும் இல்லை. காலி தொகுதியில் சிங்கள வேட்பாளரும் இல்லை. இதனூடாக ஒப்பந்தம் தெளிவாக புரிகின்றது. காலி தொகுதியில் மொட்டின் வேட்பாளர் யானை சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இலங்கைக்கு 1360 மில்லியன் ரூபாவை வழங்குவதற்கு ஜப்பான் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொரோனா தடுப்பு செயற்பாடுகளை பலப்படுத்துவதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய ஜப்பான் திட்டத்திற்கு மேலதிகமாக நன்கொடையாக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு குறிப்பிட்டது. இது தொடர்பான பரிமாற்ற ஆவணங்களில் நிதியமைச்சின் செயலாளர் SR ஆர்டிகல மற்றும் ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் சுகியாமா அகிரா ஆகியோர் இன்று கையொப்பமிட்டனர். இதன் கீழ் கொரோனா பரவலை தடுக்கும் செயற்பாடுகளை பலப்படுத்துவதற்கான MRI ஸ்கேன் இயந்திரங்கள், CT ஸ்கேன் இயந்திரங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்குவதற்கும் ஜப்பான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதியமைச்சு குறிப்பிடுகிறது. இதன் கீழ் கொரோனா பரவலை தடுக்கும் செயற்பாடுகளை பலப்படுத்துவதற்கான MRI ஸ்கேன் இயந்திரங்கள், CT ஸ்கேன் இயந்திரங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்குவதற்கும் ஜப்பான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதியமைச்சு குறிப்பிடுகிறது. அரசியல் அரங்கில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. எங்களுடைய முஸ்லிம் சமூக தலைவர்கள் எந்த நிபந்தனை மற்ற ஆதரவு அளித்தார்கள்? கேபினட் அமைச்சுக்களை பெற்றுக் கொண்டார்கள், பிரதி அமைச்சுக்களை பெற்றுக் கொண்டார்கள். எங்களுடைய சமூகத்துக்கு செய்ததுதான் என்ன? அவர்களுடைய சுகபோகங்களையும் அவங்களுடைய வசதி வாய்ப்புகளையும் உயர்த்திக் கொண்டார்களே ஒழிய எங்களுடைய சமூகத்துக்கென்று எதுவும் அவர்கள் செய்யவில்லை. எங்களுடைய தலைமைத்துவங்களின் கதையை கேட்டுதான் நாம் தலை குனிந்து நிற்கின்றோம். சமுதாயத்தை பத்தி பேசுறாங்க, சமுதாயம் பற்றி சொல்றாங்க, சமூகம் சமூகம் கத்துறாங்க. இந்த அம்பாறை மாவட்டம் ஒரு முஸ்லீம்களுடைய மாவட்டம் என்பதை
நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்கான போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கும் போது சமூகம் என்று பேசுபவர்கள் அதுக்கு உதவளிக்கவில்லை. அதற்காக நீங்கள் ஏசிஎம்சிக்கு வாக்களிக்க வேண்டாம், சமூகத்தை பற்றி பேசவில்லை. 1 2 3 போட்டால் 3 சீட் ஓடி இருப்போம். அதையும் இழந்து நாங்கள் 2 சீட், ஒன்று ஏசிஎம்சிக்கு, ஒன்று சிங்களவருக்கு கொடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கு முயற்சிக்கிறவாப்பா. இப்போது ரணில் விக்ரமசிங்க அவருடைய வயசு 73 வயசு. இன்னும் 2 வருடத்தில் அவர்கள் வீட்டுக்கு போகக்கூடிய வயசிலே தான் இருக்கிறார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 53 வயசு. அவர்கள் இன்னும் 20 வருட காலம் அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே ஜனாதிபதியா வரக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு இருக்கிறது. எனவே ஜனாதிபதியா வரக்கூடிய ஒருவரோட தான் நாங்கள் இப்போது எங்களுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்கோட எங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தால் வீட்டுக்கு தான் நாங்கள் போவேன். அவர் இப்ப அரசியல் இருந்து ஓரமாகக்கூடிய வயசிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு முன்னால பரந்த பல பிரச்சனைகள் இருக்கு. தமிழ் தேசியம் அளிக்கப்பட்டு கொண்டு போகுது, தமிழர்களுடைய கூட்டு வாழ்வு இல்லாமல் போகுது, தமிழர்கள் மெல்ல மெல்ல சிதைக்கப்படுறார்கள். இதுல ஒரு 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களாக இருந்தால்தான் இனிவரும் காலங்களில் இந்த மண்ணில் எங்களால் எதுவும் பேசக்கூடிய அல்லது அறுத்துறுத்து சொல்லக்கூடிய அல்ல எங்களோட உரிமைக்காக உரத்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் சுயமா வாழணும், சுகமா வாழணும் என்பதல்ல. நாங்கள் உண்மையை சொல்றோம். நாங்கள் போய் அமைச்சு பொறுப்பெடுக்க மாட்டோம், அமைச்சர்களாக நாங்கள் வர மாட்டோம். ஆனால் அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து அழுத்தங்களையும் நாங்கள் கொடுப்போம். வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற தமிழர்கள் தங்களுடைய சொந்த மண்ணிலே தாங்களாக உரிமையோடு வாழுகிற வாழ்க்கை அமையும் வரையும் எங்களுடைய பயணம் தொடரும். ஒற்றையாட்சி அரசியலமைப்பை முற்றாக நிராகரித்து ஒரு ஆணையை மக்களிடம் நாங்கள் பெற்றாக வேண்டும். கூட்டமைப்புக்கு அந்த ஆணை மீண்டும் கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே இந்த விடயங்கள் எல்லாமே முடக்கப்பட்டு, இன்றைக்கு சட்டப்பேராசிரியர்கள் இருந்து உலகத்தில் இருக்கிற பெரும் விற்பனர்கள் சொல்றாங்க, வெள்ளைக்கால சகோதரர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள், ஈழத்திலே இழைக்கப்பட்டது இனப்படுகொலை. ஆனால் நாங்கள் பேசுகிறோம் இல்லை, ஆயுதம் அடித்து போராடுபடி எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. ஆகவே கடந்த 10 வருடங்களாக இன்றைக்கு கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சின்ன பின்னமாக போயிருக்கு. அவர்களுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய முடியாமல் இருக்கு. நாங்கள் உங்களிடம் ஒரு ஆணையை வேண்டி நிற்கிறோம். அது இறுதி ஆணையம் கூட. இந்த இடத்திலையும் நாங்கள் இந்த தவற விட்டோம் என்று சொன்னால் இந்த தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான சந்தர்ப்பம் முற்றுமுழுதாக மனங்கடிக்கப்படும். கட்சிகளின் தலைவர்கள் அரசியல் அரங்கில் தெரிவித்த சில கருத்துக்கள் குறித்து அடுத்து கவனம் செலுத்துவோம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குருநாகலில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கடந்த முறை ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் இருந்தனர். ஜனாதிபதி கூறுவதை அமைச்சரவையோ பிரதமரோ முன்னெடுப்பதில்லை, பிரதமர் கூறுவதை ஜனாதிபதி முன்னெடுப்பதில்லை. இதனால் நாட்டு மக்களே பாதிக்கப்பட்டனர், இதனால் நாட்டு மக்களே துன்பப்பட்டனர். இதன் காரணமாக கடந்த 5 வருடங்களில் நாட்டில் எதனையும் முன்னெடுக்க முடியாமற் போனது. ஜனாதிபதியின் நியமனங்களை பிரதமர் மற்றும் அமைச்சரவை அங்கீகரிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் இருவரும் இருபக்கமும் இழுப்பார்கள். ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச கடந்த தேர்தலில் 69 லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரின் கொள்கைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய கட்சி மற்றும் தலைமைத்துவத்தை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன பத்திகட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் சிறந்ததும் உள்ளது, தீயதும் உள்ளது. சுயாதீன ஆணைக்குழுக்கள் சிறந்தவை. எனினும் சுயாதீன ஆணைக்குழுக்களில் ஏன் குறைபாடுள்ளது? சுயாதீன ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் சுயாதீன ஆணைக்குழுவின் நிர்வாகத்திற்கு பாராளுமன்றத்தின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என 19வது திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுவது இன்று வரை இடம்பெறவில்லை. அதனை பாராளுமன்றம் செய்யவில்லை. அதற்கு சபாநாயகர் பொறுப்பு கூற வேண்டும். சபாநாயகர் தமக்கு வேண்டியவாறு சுயாதீன ஆணைக்குழுக்களை நடத்தி செல்வதற்காக நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை. நீங்கள் 19வது அரசியலமைப்பு திருத்தம் நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளீர்கள். இல்லாவிட்டால் காணப்பட வேண்டுமா? 19வது திருத்தத்தில் ஆணைக்குழுக்கள் சிறந்தவை. நிபந்தனைகளை உருவாக்க வேண்டும். சுயாதீன ஆணைக்குழுக்களை நீக்கக்கூடாது. அது நாட்டிற்கு தேவையானது. 19வது திருத்தத்தில் நாட்டிற்கு பாதகமான பக்கமும் உள்ளது. அது மூடி மறைத்து முன்னெடுக்கப்பட்ட விடயம். 19வது திருத்தம் மூலம் அரசியலமைப்பு ரீதியில் அதிகாரமுள்ள 3 தலைவர்கள் உள்ளனர். ஜனாதிபதிக்கு ஓரளவு அதிகாரம் உள்ளது, பிரதமருக்கு ஓரளவு அதிகாரம் உள்ளது. 19வது திருத்தம் மூலம் சபாநாயகருக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
இந்த சுயாதீன ஆணைக்குழுக்களை நிர்வகிக்கும் அதிகாரம் அவருக்குள்ளது. அது முற்றிலும் தவறானது. சபாநாயகர் அரசியலமைப்பு பேரவை மூலம் சுயாதீன ஆணைக்குழுக்களை நிர்வகிக்கின்றார். அவர் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்கின்றார், பதவி உயர்வுகளில் தலையிடுகின்றார், உத்தரவிடுகின்றார், அரசு அதிகாரிகளை கூட்டங்களுக்கு அழைக்கின்றார், நீதிபதிகளை அழைக்கின்றார். அவை சபாநாயகருக்குரிய விடயங்கள் அல்ல. சபாநாயகர் நிறைவேற்று அதிகாரத்தின் தலைவராக மாறியுள்ளார். ஆகவே 19வது திருத்தத்தில் திருத்தம் அவசியமாகும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்ட பத்திகட நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு சிரச டிவியில் ஒளிபரப்பாக உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பொன்று அதன் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கல்கமுவில் இன்று நடைபெற்றது. கோவிட் அதிகளவில் பரவிய காலப்பகுதியில் அரசாங்கம் அறிக்கை ஒன்றை விடுத்தது நினைவில் உள்ளதா? 4% மானிய வட்டியில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு கடன் வழங்குவதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக பொதுமக்களுக்கும் நிவாரணம் வழங்குவதாக கூறினர். நானும் செல்லும் இடமெல்லாம் கூட்டங்களில் தகவல்களை அறிவதற்காக இது குறித்து ஆராய்கின்றேன். எத்தனை பேருக்கு அந்த கடன் கிடைத்தது என கேட்கின்றேன். கல்கமு மக்களிடமும் அதனை கேட்க விரும்புகிறேன். 4% வட்டியில் அரசாங்கத்தின் மானிய கடன் திட்டம். பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தி: கடன் கிடைத்தவர்கள், கடன் கிடைக்காதவர்கள். நண்பர்களே, இதுவே இந்த அரசாங்கத்தின் பொய் பித்தலாட்டம். தேவையான அளவு உரம் வழங்குவதாக கூறினார்கள். கிடைக்கின்றதா? மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான நீர் கட்டணத்தையும் மின்சார கட்டணத்தையும் நீக்குவதாக கூறினர். இப்போது அபராதத்துடன் வருகிறது. சிவப்பு அறிக்கையும் அனுப்பப்படுகிறது. குறித்த தினத்தில் செலுத்தாவிட்டால் துண்டிப்பதாக கூறுகின்றனர். பொய்கூறும் அரசாங்கத்தை 5ஆம் தேதி துண்டியுங்கள். இந்த பொய்கூறும் அரசாங்கத்தை மக்களின் சக்தியால், மக்களின் பலத்தால் வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதை நான் கூற விரும்புகிறேன். மலையகத்தின் குரல். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலில் அண்மை காலமாக குளவிக்கொட்டு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. ஆட்சியாளர்கள் இந்த பிரச்சினையை நிவர்த்திக்கும் வகையில் செயற்படுகின்றார்களா என்பதே தற்போதைய கேள்வியாக உள்ளது. நுவரெலியா அக்கரப்பத்தனை ஊட்டுவெளி தோட்டத்தின் பிரேமோர் பிரிவில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 35 தொழிலாளர்கள் நேற்று குளவிக்கொட்டுக்கு இலக்காகினர். இதனையடுத்து அவர்கள் அக்கரப்பத்தனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். 30 பெண் தொழிலாளர்களும் 5 ஆண் தொழிலாளர்களும் இதில் அடங்குகின்றனர். இவர்களில் 3 தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஒரு 15 அடி உயரம் இருக்குங்க. அந்த உயரத்துல இருந்தாங்க பூச்சி கலைஞ்சிச்சிங்க. கலைஞ்சி காப்பாற்றுன்னு கத்துனாங்க. யாராலுமே ஒண்ணுமே செய்ய இல்லைங்க. நாங்கள் செத்துருந்தா கூட இன்னைக்கு 2வது நாள் ஆகிருக்குங்க. அதனால நாங்களும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோங்க, தெரிவிச்சிருக்கோம். யாருமே இது கணக்கே இருக்க மாட்டேங்கிறாங்க. என்னால் முடியல. உட்கார மூஞ்செல்லாம் அப்படியே மொயின்னு மொத்தம் பண்ணி இறங்கி ஓடினேன். ஒரு சவதி உள்ளுக்கு அப்படியே கொண்டு போயிட்டு வயலில் வச்சு அப்படியே சவதியில் மூஞ்ச வச்சு அப்படியே படுத்துட்டேன். இதேவேளை அக்கரப்பத்தனை ஊட்டுவெளி தோட்டத்தில் 6 பிரிவுகள் காணப்படுகின்றன. குறித்த பிரிவுகளின் தேயிலை மலைகளில் மக்களுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய அபாய நிலையினை இந்த காட்சிகள் வெளிப்படுத்துகின்றன. காலையில வேலைக்கு போறேங்க. அங்கே தேம்பூச்சும் புழு பூச்சி பாம்பு பள்ளிக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அடிபட்டு தான் நாங்க வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. காடு மாதிரி கிடக்குது மழையெல்லாம். இந்த பிள்ளைங்க எல்லாம் இப்ப காலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. புள்ள குட்டிங்களை விட்டுட்டு போறோங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது. பூச்சி ஒருத்தரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டேட்ல உள்ள துரமாரும் எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. மலையகத்தின் அக்கரப்பத்தனையில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. கடந்த மாதம் மலையகத்தில் பதிவான 4 குளவிக்கொட்டு மரணங்களும் இதனையே உணர்த்துகின்றன. ஆபத்தின் பின்னர் தீர்வு குறித்து சிந்திப்பதை விடவும் வருமுன் காப்பதற்கான யுக்திகளை அதிகாரிகள் செயற்படுத்த வேண்டும் என்பதே பாதிக்கப்படும் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மலையக அரசியல் களமும் சூடுபிடித்துள்ளது. தேர்தல் பிரசாரத்தின் போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து.
யார் யாரோ வரலாம், வெளியிலிருந்து வரலாம், அவர்களெல்லாம் வந்துவிட்டு தேர்தல் முடிந்தவுடன் போய்விடுவார்கள். ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மட்டும்தான் உங்களோடு இருந்து செயற்படுகின்ற ஒரே அமைப்பாக இருக்கிறது. அதனால் வரப்போகின்ற அரசாங்கத்திலே எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்கள் இளைஞர் யுவதிகளின் வேலைவாய்ப்பு, எங்கள் தொழிலாளர்களின் வருமானம், அவர்களின் இருப்பு, காணி போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு எதிர்வரும் அரசாங்கம் நமக்கு களம் அமைத்துக் கொடுக்கிறது. ஒரு பலமான அரசாங்கத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தங்களுடைய பங்காளியாக இருந்து செயற்பட இருக்கிறது. 1000 ரூபாய் சம்பளம் என்ற பிரச்சனை இன்னுமே முடிவுக்கு வரவில்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் கூட அரசாங்கத்திலே உத்தியோகஸ்தர்களாக இருக்கின்றவர்களுக்கு மாதாந்த சம்பளம் அதிகரிக்கப்படுகின்றது, சலுகைகள் வழங்கப்படுகின்றது. ஆனால் அட்டைக்கடியிலும் குளவி கொட்டிலும் எங்களுடைய மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களுடைய ஊதியத்திற்கான போராட்டம் இன்று முழு இலங்கையிலும் போராட்டமாகத்தான் வெடித்துக் கொண்டிருக்கின்றதே தவிர அவர்களுக்கான எந்த விதமான தீர்வும் இதுவரை கிடைக்கவில்லை. நாங்கள் அனைவரும் நேசித்த யூஎன்பி, நாங்கள் அனைவரும் நேசித்த பச்சை கட்சி என்பது சஜித் பிரேமதாசா தலைமையிலான தொலைபேசி சின்னத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று மட்டும்தான் எங்கள்கிட்ட குறைவு, முழு ஐக்கிய தேசிய கட்சியும் எங்களோடு தான், முழு ஐக்கிய தேசிய கட்சியும் நாங்க தான், முழு யூஎன்பியும் நாங்க தான். ஆனால் ரணில் விக்ரமசிங்க எங்களுடைய யானையை களவெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்ணாங்க, வந்தோடனே தொண்டமானையாவோட பெயர் பலகையை மாத்துறது அவங்களோட முதல் வேலையா செஞ்சாங்க. 4000 வீடு வாங்கி கொடுத்த இந்திய அரசாங்கத்தோட வீடு அதுவே இன்னும் கட்டி முடிக்கல. இவங்க கேட்கறாங்களா இன்னைக்கு 6 மாசத்துல ஒண்ணுமே செய்யல அப்படின்னு. ஏன்னா நாங்க செஞ்சதெல்லாம் விளம்பரத்துக்காக இல்ல, மக்களுக்காக செஞ்சிருக்கோம். ஏன் நாம் ஐக்கிய மக்கள் சக்தியாக ஒன்றிணைந்திருக்கின்றோம்? இந்த கால பகுதியில் ஒரு பகுதியினர் மதவாதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மதவாத அடிப்படையில் தங்களுடைய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பிரிவினர் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களுடைய பிரதித்துவத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்பதற்காக களமமைத்து நிற்கின்றார்கள். ஆனால் சஜித் பிரேமதாசா தலைமையில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியானது இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் அனைவருமே ஒரே ஜாதி, அதுவும் இலங்கை ஜாதியினர் என்று அந்த தருணத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியாக நாங்கள் இன்று போராட்ட களத்தில் இருக்கின்றோம். கம்பெனி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட 1000 தரத்துக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப இங்க எத்தனை கிலோ கொழுந்து நீங்க பறிக்கணும் ஒரு நாளைக்கு? 18 கிலோ. இப்ப பறிக்க முடியுதா 18 கிலோ? இல்ல. இப்ப கம்பெனி மாதிரிலாம் சொல்றாங்க கொழுந்து இருக்கோ இல்லையோ 2 கிலோ ஒவ்வொரு தோட்டத்திலையும் கூட்டி ஆகணும். நீங்க 20 கிலோ பறிக்க தயாரா? சரி இல்ல. அவங்க சொல்றாங்க நாங்க 1000 ரூபாய் தரோம், ஆனா நீங்க 20 கிலோ பறிச்சாகணும், அதாவது 2 கிலோ கூட்டி ஆகணும். அதுக்கு நான் வந்து சொன்னேன் அது நாங்க ஏத்துக்க முடியாது. அரசாங்கத்தை தோற்றம் எடுத்து இப்ப பிரைவேட் கம்பெனிக்கு கொடுத்திருக்காங்க. பிரைவேட் கம்பெனியால என்ன செய்யறாங்க, இல்ல மரம் எல்லாம் வெட்டி போட்டு அதை வித்து போட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் கேட்கிற நேரம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவங்க விருப்பப்படுறது. இந்த தோட்டம் எல்லாம் சரியா நடந்துட்டு போனா 1000 ரூபாய் கொடுக்கல. ஒரு யூனியன் லெவலில் பெரிய தலைவர் இந்த பக்கத்தில் இருக்கிறார். அந்த போர்ட்டுல தான் அவரு இந்த பையன் எலெக்ஷன் கேட்கிறார். அவர் வந்து பசரில் ஒரு காரியாலயம் ஆபீஸ் ஓபன் பண்ணார். அந்த ஆபீஸ் ஓபன் பண்ற நேரம் அவங்க பட்டாஸ் லத்திஞ்சா போட்டிருந்தார். 5 லட்சம் ரூபாய்க்கு லத்திஞ்சா. இப்ப பாருங்க இது யாரோட காசு? மக்களோட காசு தான் இவன் வந்து இங்க சுட்டு போட்டான். இந்த மாதிரிக்கு அநியாயம் செய்ய வேணும். அந்த மாதிரி ஆளோட போயிட்டு ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு சாதாரணம் நடக்காது. மக்களை இறுதியாக பிரித்து மத ரீதியாக பிரித்து இடிவாதம் கிளப்பி அடுத்து நாசமாக்கும் செயல்பாடுக்கு முடிவு கட்ட வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த முற்றுப்புள்ளியை நாங்கள் இந்த எங்களது கொழும்பிலிருந்து நாங்கள் திடமாக ஆரம்பிப்போம் நினைக்கின்றேன். கொழும்பு தான் ஒரு பிரதான நகரம், தலைநகரம். இங்கேதான் அரசாங்கம் இருக்கின்றது, இயங்குகின்றது. கொழும்பில் தான் ஜனாதிபதி பிரதமர் இருக்கின்றார்கள், வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கின்றன, ஐநா அலுவலகம் இருக்கின்றது. ஆகவே இங்கே நாங்கள் பலமாக இருக்க வேண்டும். பலமாக இருந்தால்தான் எதிர்காலம் உறுதிப்படுத்தப்படும். நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு நேர பிரதான செய்திகள் நியூஸ் லைன் தொகுப்பு அடுத்து. நீர்பூங்காவில் நியூஸ் லைனூடாக இன்று சந்திக்கின்றோம். கடந்த முறை பொதுத் தேர்தலில் உங்களால் வெற்றி பெற முடியவில்லை. வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இந்த முறை பொதுத் தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது?
அதாவது தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது என்பது தலைவர் அஷ்ரப் அவர்கள் அரசியல் செய்து விட்ட இடத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் என்றுதான் அவர் பேர் வைத்து முஸ்லீம் சமுதாயத்தை அரசியல் மயப்படுத்துவதற்காக உருவாக்கினாலும் அவர் மரணித்த அந்த காலங்களில் தேசிய ஐக்கிய முன்னணி என்று எல்லா மக்களும் சேர்ந்து அரசியல் செய்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கிய நிலையில் அவர் மரணித்தார். அதன் பிறகு அவருடைய கொள்கைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு உண்மையிலேயே முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஸ்தாபனத்தால் அது முடியாதிருந்தது மாத்திரமல்லாமல் அதற்கு தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கு பிறகு வந்த தலைமைத்துவம் வெறுமனே நாட்டை பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ மக்களை பற்றியோ எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் கடந்த காலங்களில் தேவையில்லாத ஒப்பந்தங்களினூடாக இந்த நாட்டில் பல பிரளயங்கள் ஏற்பட்டதன் பிறகு தலைவர் அஷ்ரப் அவர்கள் உருவாக்கிய தேசிய ஐக்கிய முன்னணி போன்றே ஒரு கட்சி உருவாக்கம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. அதனுடைய உச்ச அறுவடையை இந்த முறை நிச்சயமாக நாங்கள் பெற முடியும். தேசிய காங்கிரஸ் ஏன் தனித்து போட்டியிடுகின்றது? சிங்கள பிரதேசத்திலே அதிகமான வேட்பாளர்கள் களமிறங்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்த பொழுது நாங்கள் 2 ஆசனங்களை மாத்திரம் பெறக்கூடியதான ஒரு பேச்சுவார்த்தை வந்தது. அப்பொழுது நாங்கள் சொன்னோம், ஆக குறைந்தது 3ஆக இருந்தால் நாங்கள் கேட்கலாம், இல்லாவிட்டால் நாங்கள் தனியாக செல்ல முடியும் என்கின்ற அந்த முடிவுகளின்படி நாங்கள் இன்று 10 பேர் களம் இறங்கியதனால் இன்று அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லீம் பிராந்தியங்கள் கிட்டத்தட்ட 75% ஒன்று சேர்ந்து விட்டது. இது பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். ஜனாதிபதி தேர்தலின் பொழுது வழங்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி சாய்ந்தமருது நகரசபை. சாய்ந்தமருது நகரசபையை புதிய ஆட்சிப்பீடம் ஏறியதன் பின்னர் வழங்கி ஒரே இரவில் அந்த வர்த்தமானியை ரத்து செய்தார்கள். மக்களை ஏமாற்றி விட்டதாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றது. ஆனால் இந்த தேர்தல் மேடையில் நீங்கள் சாய்ந்தமருது நகரசபை சம்பந்தமாக எதுவுமே பேசுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. ஏன்? எங்களுடைய நிலைப்பாடு 4 சபைகள் இருந்தன. அதாவது தமிழர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு ஒரு சபை இருந்தது. இந்த 4 சபைகளும் உருவாக்கப்படுகிற அன்றைக்கு அந்த மக்களினுடைய பிரச்சனை தீரும் என்று பொதுவாக பார்க்கின்ற தமிழர் முஸ்லீம்கள் சிங்களவர்கள் என்ற பேதம் இல்லாமலும் இந்த பிராந்தியத்தில் அம்பாறை மாவட்டத்தில் எங்களது கண்முன்னே வாழ்ந்து கொண்டுகின்ற அந்த மக்களுக்குமான தீர்வு என்ன என்பதை பற்றி நாங்கள் பேசியதிலிருந்து எல்லா மக்களும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது முறையாக செய்யப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமாக நீங்கள் சொன்னீர்கள். வெளிவந்த கெசட் நோட்டிஃபிகேஷனும் 22ஆம் ஆண்டு தான் அதனுடைய ஃபங்க்ஷன், அதனுடைய ஆரம்பம் வருகின்றபடியால் அதற்கு முன்பு இந்த 4 சபைகளையும் உருவாக்கி தமிழர்களையும் கல்முனை மக்களையும் சாய்ந்தமருது மக்களையும் மருதமுனை நட்பட்டிமுனை மக்களையும் உறவோடு வாழ வைக்கின்ற எண்ணத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்பதனால் பெருவெற்றி அதிலே கிடைக்கும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வாக்குகளை பெறுவதற்காக வர்த்தமானியை வெளியிட்டு பின்னர் அதை வாபஸ் பெற்றதாக கூறப்படுகின்றது. உண்மையில் அதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த விடயத்திலே தமிழர் சமூகமும் பாவிக்கப்படுகிறார்கள். கல்முனை சாய்ந்தமருது கல்முனை தமிழர்கள் என்றொரு விடயம் இருக்கிற பொழுது பல கூட்டங்களிலே, அதாவது சம்பந்தன் ஐயா, மாவை சேனாதிராஜா, அதே போன்று சுமந்திரன் போன்றவர்கள் இருக்கின்ற பொழுதே நான் சொன்னேன், இங்கு வாருங்கள், மக்களை நாங்கள் சண்டை கூட்ட தேவையில்லை. ரவுஃப் ஹக்கீம், ரிஷாட், நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரே ஆட்சியிலே இருக்கிறீர்கள். தமிழர்கள் உங்களையும் எப்பொழுதுமே நேசித்திருக்கிறார்கள். உடனடியாக கல்முனை சந்தைக்கு போய் அங்கிருந்து அதனை நீங்களே பிரித்துவிட்டு சொல்லுங்கள், நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம். ஆனால் அவர்களும் அரசியலுக்காக தமிழர்களை சூடாக்கி அரசியல் நாடகம் ஆடினார்களே தவிர, அதற்கு பாவிக்கப்பட்டதே தவிர வேறு அங்கு வாழுகின்ற மக்களுக்கான ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் செய்யவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அம்பாறை மாவட்டத்திலே சில முஸ்லிம் வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கின்றது. ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அல்லது பசில் ராஜபக்ச அல்லது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அம்பாறைக்கு வந்து சாய்ந்தமருது நகரசபையை வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களிக்குமாறு கூறினால் மக்கள் தேசிய காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டுமா அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களிக்க வேண்டுமா? ஆகவே யார் தனக்கு பாராளுமன்ற பிரதிநிதி,
யார் தங்களுக்கு தலைவர் என்று மக்கள் தீர்மானம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஏதாவது சில காரணங்களுக்காக சிலர் ஒரு கட்சியிலே கேட்கிறார்கள் என்பதற்காக மக்கள் வாக்கு போட மாட்டார்கள். ஆனால் சாய்ந்தமருது பிரதேச சபையை வருகின்ற ஒரு புதிய உள்ளூராட்சி தேர்தல் வருகின்ற பொழுது 4 சபைகளாக ஏற்கனவே இருந்தது போன்று தேர்தல் நடத்தி நான் அதனை உருவாக்கி தருவேன் என்று எப்பொழுதோ அவர் வாக்குறுதி அளித்து விட்டார். அதாவது 2022ஆம் ஆண்டு. ஆமாம், 2022ஆம் ஆண்டு. நீங்கள் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக கூட இருந்தீர்கள். ஏன் சாய்ந்தமருது நகர சபை அந்த வேளையில் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை? நான் சொன்னேன், 4 சபைகள் இருந்தன. தமிழர்களுக்கு ஒரு சபை, தமிழர்களும் முஸ்லீம்களும் கலந்த மருதமுனையிலே ஒரு சபை, சாய்ந்தமருதிலே ஒரு சபை, கல்முனை பட்டின சபை என்று 4 சபைகள் அங்கே இருந்திருக்கின்றன. எனவே அந்த 4 சபைகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் அமைச்சராக இருந்த பொழுது அதற்கான முயற்சிகளை செய்து அவைகளை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள், தமிழர்களுக்கு முரண்பாடுகள் இல்லாமல் அவர்களுக்கு தேவையானவைகள் என்று நானே தமிழராகவும் முஸ்லீமாகவும் இந்த பிராந்தியத்தினுடைய ஒரு சிரேஷ்ட பிரஜையாகவும் இருந்து கொண்டு அமைச்சராக இருந்து கொண்டு நான் தீர்க்க போன வேளை அரசியல் காரணங்களுக்காக ரவுஃப் ஹக்கீம், ரிஷாட், அவருடைய இங்குள்ள அமைச்சர்கள் எல்லோரும் தான் அதனை தடுத்து நிறுத்தினார்கள். அதுவும் அன்றைய ஒரு ஜனாதிபதி தேர்தலில் இப்பொழுதும் அது அந்த அச்சகத்திலே, அரசாங்க அச்சகத்திலே அதனுடைய ஆவணங்கள் இருந்திருக்கும். 13வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? உண்மையில் அப்படி ஒரு தீர்வு வருகிறது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதே ஒரு இலவு காத்த கிளிகள் போல் நாங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறோம். சிறுபான்மை மக்களுக்குரிய அரசியல் அது ஏனைய அதிகாரங்கள் எங்களுக்கு வேண்டும். அதற்காக மற்றவர்களால் நாங்கள் திணிக்கப்பட்டு சிறிய ஒரு நாட்டை 9ஆக பிரித்து 9 போலீஸ், 9 அதிகாரம், 9 ஒயிட் எலிஃபென்ட்டாக இன்று செலவு செய்கின்ற அல்லது தேவையில்லாத ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர மத்திய அரசாங்கத்திற்கும் இந்த மாகாண சபைக்கும் இடையில் புரோக்கரை போன்று அது இருக்கிறதே தவிர ஒரு நிரந்தரமான தீர்வை பற்றி சிந்திக்கிறதாக இல்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்தியாவுக்கு போய் கூறியிருந்தார் 13+ வழங்குவதாக. அதாவது மஹிந்த ராஜபக்ச என்கின்றவர் ஏற்கனவே 13 இருப்பதால் நாங்கள் பிளஸ் வழங்குவோம் என்று அது ஒரு அபிப்பிராயமாக இருக்கலாம். எங்களுடைய பிரச்சனை என்ன? எங்களுக்கு இங்கு வாழ்கின்றவர்களுக்கு குடியிருக்கின்ற நிலம் வேண்டும், அவர்கள் வாழ்வதற்கான வளநிலம் வேண்டும், அவர்களுடைய முறையான மத விவகாரங்கள், கலாச்சாரங்களை அவர்கள் முறையாக அதிலே அமல்படுத்த வேண்டும். இவைகள் தொடர்பாக, இந்த நாடு தொடர்பாக நாங்கள் யோசித்தால் நீங்களும் நாங்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டின் மக்களை வாழ வைப்பதற்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க முடியும். அதற்கு இந்தியாவோ, நோர்வேயோ, அமெரிக்காவோ அல்லது மலேசியாவோ எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு வாழ்கின்ற அனுபவமுள்ள வாழ்ந்த அத்தனை தலைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் ஸ்ரீலங்காவில் எல்லா மக்களும் வாழ்வதற்கான தீர்வு என்பதை பற்றி சிந்திக்க முடியாமல் போனால் இவர்கள் என்ன தலைவர்கள்? காணி விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தற்பொழுது கிழக்கு மாகாணத்திலே தொல்பொருள் விவகாரங்கள் சம்பந்தமாக ஒரு குழுவை நியமித்திருக்கின்றது. அந்த குழுவிலே தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகள் உள்வாங்கப்படவில்லை. உண்மையிலே தொல்பொருள் சம்பந்தமாக சிறுபான்மை மக்கள் இல்லை என்பது ஒரு விடயம் அல்ல. அதனை உட்படுத்தி நாங்கள் அதனை உள்வாங்க முடியும், அதனை போட முடியும். அதுவல்ல பிரச்சனை. அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆமாம், அதுவல்ல இங்கு பிரச்சனை. முஸ்லிம் ஒருவரும் தமிழர் ஒருவரும் இருக்கின்றதல்ல இப்பொழுது பிரச்சனை. தொல்பொருள்களை பாதுகாப்பதில் யாருக்கும் இந்த பிரச்சனையில் தொல்பொருளும் தான் நாங்கள் பாதுகாத்தாக வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை இடப்பிரச்சனை. அனுராதபுரத்திலே நிறைய தொல்பொருள் இருக்கிறது. காணிகள் இருப்பதனால் அவைகள் பாழடைந்து போய் வவ்வாலும் ஆந்தையுமாக குடிகொண்டிருக்கிறது. காணி நிறைய இருக்கிறது, மக்கள் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் தொல்பொருளை பற்றி சிந்தனைகள் இல்லாமலும் அல்லது அது இல்லாத பிராந்தியங்களிலும் மக்கள் குடியேறுவதற்கு காணி இல்லாத ஒரு பிரச்சனை தான் இதற்கு காரணம். ஆகவேதான் தொல்பொருளையும் பாலமனை பிரகடனத்தையும் காணி சம்பந்தமான விடயங்களையும் மிக கவனமாக தேசிய காங்கிரஸ் அணுகி முதலாவது இதனூடாக காணி பிரச்சனைகளை தீர்ப்பதுவே, அதற்கு முக்கியம் கொடுப்பதுவே தேசிய காங்கிரசினுடைய நோக்கமாக இருக்கும். தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடன் தேசிய காங்கிரஸ் இணைந்து கொள்ளுமா? அதாவது இணைந்து கொள்ளுமா சேர்ந்து கொள்ளுமா என்பதெல்லாம் ஒரு பிரச்சனை அல்ல. எது சரியோ அதனை நாங்கள் முறையாக செய்வோம்.
ஒளிவில் துறைமுகம் கடந்த பல வருடங்களாக செயலிழந்து காணப்படுகின்றது. உங்களுக்கு இந்த தேர்தலிலே அதிகாரம் கிடைத்தால் ஒளிவில் துறைமுகம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? ஒளிவில் துறைமுகம் தலைவர் அஷ்ரபினுடைய குழந்தை, அத்தாவுல்லாவினுடைய தம்பி. நான் தான் அதனை தத்தெடுத்தேன். அவர் வெளிச்ச வீட்டை கட்டிவிட்டு மாத்திரம் போனார். நாங்கள் சந்திரிகாவினுடைய ஆட்சியிலே அதை நிர்மாணிப்பதற்கு விட்டு முதலாம் கட்டம் மீன்பிடியாளர்களுக்கு மிகவும் பிராந்தியத்துக்கு முக்கியமான ஒரு வளமாக இருப்பதனால் அதனை நாங்கள் முறையாக முன்னெடுத்து கொண்டு வந்தோம். அரசியல் காரணங்களுக்காக யானையில் கேட்பது, மரத்திலே கேட்பது, பிறகு மைந்தவோடு மைந்தவா பள்ளியா என்று கேட்டுவிட்டு மைந்தவோடு போனதை போன்று நிறைய இவர்கள் அரசாங்கத்தோடு ஒட்டிக்கொண்டு நாங்கள் பார்ப்போம் நாங்கள் செய்வோம் என்று இன்று அந்த ஹாபரை ஒரு குழந்தையினுடைய கை காலை உடைத்து போட்டது போல் உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். அது எங்களுடைய குழந்தை, எங்களுடைய மக்களுடைய குழந்தை. ஆகவே அதற்கு நாங்கள் முறிவு வைத்தியம் பார்ப்போம். அரசியலிலே சாதாரணமாக சுமத்தப்படுகின்ற குடும்ப அரசியல் சம்பந்தமான குற்றச்சாட்டு தேசிய காங்கிரசிலும் குடும்ப அரசியல் நிலவுகிறதா? குடும்ப அரசியல் என்று ஒன்றுமில்லை, எல்லாமே குடும்பம்தான். போராளிகள் என்பதும் குடும்பம். தங்களுடைய குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய குடும்பமும் முதலாவது போராளியாக இல்லாமல் போனால் எவ்வாறு மற்ற இடங்களிலே போராளிகள் உருவாக்கப்படுவது? ஆகவேதான் தேசிய காங்கிரஸ் என்பதே எல்லோரும் எமது குடும்பம், எமது பிள்ளைகள். அடுத்த 5 வருடங்களுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் நீங்கள் முன்னெடுக்க உள்ள திட்டங்கள் என்ன? உங்களது கொள்கை என்ன? நான் சொன்னேனே, பொதுவில் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த நாட்டில் எல்லா மக்களும் நீதமாக சந்தோஷமாக உலகம் அழிகின்ற வரைக்குமான ஒரு வாழ்க்கைக்கு ஆன ஒரு யாப்பை உருவாக்குவதே என்னுடைய மூச்சு. எஞ்சிய காடுகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள காணி தொடர்பில் அண்மை காலமாக அதிகம் பேசப்படுகின்றது. தனிநபர் தீர்மானத்திற்கு அமைய இந்த காணி பல்வேறு தரப்பினர் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அபாயம் ஏற்பட்டமையே அதற்கான காரணமாகும். 2001ஆம் ஆண்டின் சுற்று நிறுவம் ஒன்றில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டதன் மூலம் இந்த அபாயம் தோற்றுவிக்கப்பட்டது. இன்றைய அமைச்சரவையில் இந்த விடயம் தொடர்பில் ஆலோசிக்கப்பட இருந்த போதிலும் அது பிற்போடப்பட்டுள்ளது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் 5/2001 சுற்று நிறுவத்தை ரத்து செய்ய போவதில்லை. அதனை மீள் பரிசீலனை செய்வதற்கு அமைச்சரவை இன்று தீர்மானித்தது. கிராமிய மட்டத்தில் குழுக்களை அமைத்து முறையாக நடவடிக்கை எடுக்கும் வரை அமைச்சரவை இதனை நடைமுறைப்படுத்தாது. ஆகவே அந்த செயற்பாடுகளை அமைச்சரவை இடைநிறுத்தியுள்ளது என கூற வேண்டும். இது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது எனக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த அறிக்கையை தயாரித்து இன்று நாம் அமைச்சரவையில் சமர்ப்பித்தோம். 5/2001 சுற்று நிருபத்தில் நாம் கை வைக்கப் போவதில்லை. சில திருத்தங்களை மாத்திரமே செய்ய உள்ளோம். அத்தகைய ஒரு தீர்மானத்தை நாம் மேற்கொள்ளவில்லை. அமைச்சரவைக்கு அறிவிக்கவும் இல்லை. அமைச்சரவை தீர்மானிக்கவும் இல்லை. அறிக்கை ஒன்றை தயாரித்தோம். அந்த அறிக்கை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இல்லை, ஒத்திவைப்பதாக அது அமையாது. வீடுகளுக்குள் எல்லைகள் போடப்பட்டுள்ளன. அது குறித்து ஆராய்ந்து முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு வழங்க மாட்டோம், எவருக்கும் வழங்க மாட்டோம், மிருகங்களுக்கு வழங்குவோம். இதில் வேறு நோக்கம் இல்லை. 5 நிறுவனங்கள் 5 லட்சம் ஹெக்டேர் காணிகளை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கின்றன. கடந்த ஆட்சியில் தும்பரை மலைத்தொடரில் உள்ள காணிகளை பெற்றுக்கொள்வதற்கு இதேபோன்று ஒரு பிரேரணை 15 அல்லது 20 நிறுவனங்களிடமிருந்து வந்தது. தற்போது இந்த பிரேரணை ஊடாக காணி வழங்குவார்கள். அரச காணிகளை தனிநபர் ஒருவரின் பொறுப்பின் கீழ் கொண்டு வந்து வெளிநாட்டவர்களுக்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பதற்கான சதியாகவே நாம் இதனை காண்கின்றோம். ஆகவே எமது நாட்டு மக்கள், நாட்டை நேசிக்கும் மக்கள் எமது காணிகளை வெளிநாடுகளுக்கு விற்பதற்கான இந்த சதியை முறியடிப்பதற்காக போராடுவார்கள் என்பதை தெளிவாக கூற வேண்டும். 2001 5 சுற்று நிருபம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் எஞ்சிய காடுகளாக உள்ள 1/2 மில்லியன் ஹெக்டேர், அதாவது 5 லட்சம் ஹெக்டேர் காணி இல்லாமல் போகும் என சுற்றாடல் அமைப்புகள் கூறுகின்றன. எனினும் காடுகளின் அளவை 30% அதிகரிப்பதாக ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் அதனை கட்டாயமாக செய்வோம். தற்போது எவ்வாறு செய்ய முடியும்? எஞ்சிய காடுகள் தொடர்பில் இன்னமும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இன்னமும் அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். 2001 எஞ்சிய காணிகள் என கூறப்படுகின்ற ஒரு இடத்திலாவது
ஏக்கர் கணக்கில் அல்ல, ஹெக்டேர் கணக்கில் அல்ல, ஒரு மரத்தையனும் நாட்டியிருந்தால் நம்மிடம் கூறுங்கள். சுற்றாடல் அமைப்புகளுடன் நாம் மோத விரும்பவில்லை. எஞ்சிய காடுகளை இவர்களிடம் கையளித்து எஞ்சிய காடுகள் மாத்திரமல்ல, வனலாகா காடுகளையும் பாதுகாக்க முடியாமல் போயுள்ளது. ஆகவே ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளார். நாட்டின் காடுகளை அதிகரிப்பதற்கு தகுந்த திட்டம் ஒன்றை உருவாக்கவே அரசாங்கம் இதனை செய்கின்றது. வடக்கின் குரல். யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. யாழ் மாவட்ட சுற்றுச்சூழல் திணைக்களத்தின் அதிகாரி இன்று காலை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தாக்கப்பட்டுள்ளார். 2 மோட்டார் சைக்கிள்களில் குறித்த அதிகாரியை பின்தொடர்ந்து சென்ற தரப்பினர் அவரை வாளால் வெட்டியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்த சுற்றுச்சூழல் திணைக்கள அதிகாரி யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை 8:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் யாழ் தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நல்லூர் பிரதேச செயலகத்தில் சமுர்த்தி உத்தியோகத்தரின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோண்டாவில் கிழக்கு வைரவர் கோவில் பகுதியில் அமைந்துள்ள வீட்டின் கண்ணாடிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கோப்பை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தவ அப்ப வந்து எனது கேட்டுக்கு முன்னாலேயே நின்று கொண்டு பின்னுக்கு போயிட்டு போத்தலால இருந்தார். கதவினை நான் மூடி போட்டு நிற்கத்தான் எனது வீட்டினுடைய 2 புறங்களிலும் இருக்கிற ஜன்னல்கள் கண்ணாடிகளை உடைத்தார்கள். எனது மோட்டார் சைக்கிளில் இருக்கிற டேங்கை உடைத்தார்கள். கிளிநொச்சி பளை யக்கச்சியில் வெடிபொருள் வெடித்ததில் காயமடைந்த நிலையில் அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழந்துள்ளார். கடந்த 3ஆம் திகதி வீட்டில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த புனர்வாழ்வளிக்கப்பட்ட 45 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார். யக்கச்சியில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக அரச ரசாயன பகுப்பாய்வாளர் நேற்று முன்தினம் சம்பவ இடத்தில் சோதனை மேற்கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் மனைவி நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பெண் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யக்கச்சியில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் தொடர்பில் மேலும் 2 நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.